ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. ஓம். அவை பிராட்டி அருளிய விநாயகர் அகவல் என்ற விநாயகர் ஸ்துதி, யோக நெறி, ஞான நெறி, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 முறையிலையும் விநாயகனை வழிபடுகின்ற ஒரு ஸ்தோத்திர பாடலாகவும் இது அமைந்திருக்கிறது. ஸ்தோத்திர பாடல்னா கருத்துக்கள் குறைவாக இருந்தாலும் தோத்திரம்னு சொல்லி புகழ்ந்து பாடுதல் இறைவனுக்கு மேலே. இந்த அகவல் அப்படின்றால் அழைத்தல், கூவி அழைத்தல், சத்தம் போட்டு கூவி அழைக்கிறது. கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான் குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூவி அழைக்கணும், முருகான்னு கத்தணும், அரகர அரகரன்னு சொல்லணும். இது அகவல். ஒரு முறையற்ற முறையில் கேள்வி கேட்குற மாதிரி, எனக்கு இதெல்லாம் தா அப்படின்னு கேட்குறாங்க. சரணம் அடைந்தேன் கொடு. அவையாரே சொல்லியிருக்கிறாங்களே ஏற்கனவே, நான் 4 தரேன், நீ 3 கொடுன்னு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் நான் தருவேன், நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. நான் 4 தரேன், நீ 3 கொடு போதுங்கிறாங்க. ஔவையார் என்பவர் சங்க காலத்திலிருந்து அண்மை காலம் வரை 8 பேர் இருந்ததாக சிலர் ஆராய்ச்சி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசானாக இருந்தார் காப்பா அரமானன், தமிழில், எனக்கு பச்சைப்பன் கல்லூரியில். அவங்களுடைய துணைவியார் வாணி என்று பெயர், தாயம்மாள் அரவாணன். அவங்க ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு தினமணியிலோட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஔவை என்ற பெயரில் 8 அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க, மூதறிஞர்கள். அதான் அத்தனை பேருமே பெண்கள். அதுதான் அங்கே குறிப்பிடத்தக்கது. சங்க காலத்து ஔவையார் நமக்கு தெரியும், திருக்குறளுக்காக வாதாடி சங்கத்தில் பெற்று திருக்குறளுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர். அதியமான் போன்றவர்களுக்கும் மகளுகளுக்காக தூது சென்றவர். இப்படியெல்லாம் நம்ம ஔவையார்களே பார்க்குறோம். ஆத்திச்சூடி எழுதின ஔவையாரும் இருக்கிறாங்க. இப்போ நாம் பார்க்குறவங்க உபாசனை, கணபதியை உபாசனை செய்தவங்க. பிள்ளையாரை, கணபதியை, விநாயகரை, 5 கரத்தனை, அவனை உபாசனை செய்த ஒரு பெண். அவங்க சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 மார்க்கத்திலும் சைவ நெறியிலும் இருந்தவர்கள். அப்படி தான் தெரியுது அவங்க பாட்டெல்லாம் பார்க்கும்பொழுது. முற்றிலும் யோக நெறியில் இருக்கக்கூடிய வேதாந்த கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஔவையார் திருக்குறளும் இருக்கிறது. அதுவும் 2 வரி இருக்கக்கூடிய திருக்குறள். அது அவ்வளவு பிரசித்தி இல்லை. எப்போயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த குறளில் ஒரு குறிப்பிட்டதெல்லாம் தேர்ந்தெடுத்து நாம் பேசுவோம். இன்றைக்கு நாம் விநாயகர் அகவலை பார்ப்போம். சிறு கதை இதுக்கு. தொண்டு தொட்டு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் சுவாமியும் அதையும் சொல்லிட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு இது கதையிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இது மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் ஊட்டுவதற்காகவும் அவங்களை பெருமைப்படுத்துறதுக்காகவும் சொல்லப்படுவது. அதில் நம்ம அதிகமாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. சுந்தரமூர்த்தி நாயனார் உங்களுக்கு தெரியும், சமயக்குறவர்கள் அவர், தேவாரம் பாடியவர். அவருக்கு உற்ற நண்பர் சேரமான் பெருமான் நாயனார் அப்படின்னு 63 நாயனால அவரும் ஒருவர். இவர் ஒரு ராஜாவாக இருந்து பிறகு நாயன்மாராக மாறினார், சிவனடியாராக மாறினார். இவங்க 2 பேரும் நண்பர்கள். அவையையும் கூட்டிகிட்டு கைலாயம் போகணும் அப்படின்னு அவங்க வராங்க. அவை பிள்ளையார் மேலே பாட்டு பாடிக்கிட்டு தொழுகை செய்துக்கிட்டு உபாசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு டீப் மெடிடேஷனில் இருப்பாங்களோ என்னவோ. சரி, அவங்கள எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் கைலாயம் புறப்படுறாங்க.
சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வெள்ளை யானையை இந்திரனே அனுப்பி வைக்கிறான். சேரமானுக்கு குதிரை, வெண்குதிரை கிடைக்குது. அதுவும் தெய்வலோகத்திலேருந்து வந்த குதிரை தான். 2 பேருமே கைலாயம் செல்லும் பொழுது இதை ஔவையாரும் பார்க்குறாங்க. தியானம் கலைஞ்சு நம்மளை விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னாங்க, 2 பேரும் போயிட்டாங்களே அப்படின்னு விநாயகர்கிட்ட ஒரு அகவல் பாடுறார். இதே இப்போயே ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்லி விநாயகர் தன்னுடைய துதி கையால் தூக்கி நேரடியாக கைலாயத்தில் அமைச்சிட்டாராம். அங்கே போய் வந்து 2 பேரும் குதிரையிலும் யானையிலும் வந்து இறங்கும்போது நமக்கு முன்னாடி இருக்கிறாங்களே, என்ன பண்ணீங்க இதை பாடனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதை. இதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள். அதை பற்றி நம்ம அதிகமாக நேரடியாக நம்ம அர்த்தத்துக்கு போவோம். விநாயகர் அகவல் வந்து பிரசித்தி பெற்றது. சீர்காழி கோவிந்தராஜன் கணீர் குரலில் அதை அழகாக பாடியிருக்கிறார். எல்லா கோயிலும் நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லார் வீட்லையும் இது பாடணும். வாரமும் பாடணும், தினமும் பாடலாம். முடிந்தவங்க வாரம் ஒரு தடவை பாடுங்க. அல்லது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்காவது அவர் ஞாபகமாக பாடணும். இங்கே நாம் பேசப்போவது வேதாந்த கருத்துக்கள் உள்ளடக்கிய முறையில் தான். நான் எதையுமே வேதாந்த பார்வையில் தான் பார்க்குறேன். உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற முறையில் தான் உனக்கு முக்தி. இது முக்தி வழியாக இருக்கக்கூடிய சாதனமாக இருக்கிறதுனால இதில் யோகமும் அடங்கியிருக்குது. இல்லை, அந்த முறையில் நான் யோகத்தையும் ஞானத்தையும் சேர்த்து நான் பேசுகிறேன். ஞானம் அடைவதற்கு ஞான சாதனங்கள் 3: சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த 3ஐயும் ஒருவன் கடைபிடித்தால் அவனுக்கு முக்தி கிடைக்கிறது. இந்த சிரவண மனன நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஞான சாதனங்கள் ஒருவனுக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி அவன் மனம் வந்து பக்குவப்பட்டிருக்கணும். அந்த பக்குவ மனிதனுக்கு அதிகாரி என்று பெயர். அந்த அதிகாரியாக ஆவதற்கு அவன் செய்ய வேண்டியது கர்மயோகம். இது பகவானே சொல்லியிருக்கிறார். நான் மனிதர்களுக்கு 2 நெறிகளை வளர்த்திருக்கிறேன். ஒன்று கர்மயோக நெறி, இன்னொன்று ஞான யோக நெறி. 2 பேருமே மனதை தூய்மைப்படுத்திக்கணும். ஒன்று இல்லறம், ஒன்று துறவரம். துறவரமும் இல்லறமும் ஒரே குறிக்கோள் தான். என்ன குறிக்கோள்? மன தூய்மை. அந்த 2ஐயும் யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க அதிகாரி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் குருவிடம் சென்று சிரமண மன நிதித்தியாசனம் மூலம் அவன் ஞானம் பெற்று ஞானத்தினாலே மோட்சம் அடைகிறான். ஞானம் பெற்று அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து மோட்சம் இல்லை. எப்போ அவனுக்கு விளங்குதோ தத்துவமசி என்பதை அவன் விளங்கிக்கிறான். அதுவே நான், அந்த பரம்பொருளே நான், அந்த சிவபெருமானே நான் என்று ஒருவன் விளங்கி கொள்கிற போது அவன் மோட்சம் அடைகிறான். அதுதான் மோட்சம். இவ்வாறு இந்த பாடல் ஆரம்பிக்குது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ முடியுமோ அன்றைக்கி இந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகளை பார்ப்போம். 2 விதமாக நான் உங்களுக்கு விளக்கம் தருவேன். ஒன்று அத்வைத பரமாகவும் தருவேன், யோக பரமாகவும் தருவேன். இன்னொன்று ரூடி என்று சொல்லக்கூடிய நேரடி அர்த்தத்திலே நம்ம பார்க்கலாம். சீதக்களப செந்தாமரை பூம்பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேடமுகமும் விலங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் மும்மதச் சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பரிநூல் திகழ்ஒளி மார்பும் சொல் பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதன் ஈன்ற கற்பக களிரே முப்பழம் நுகழும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்து அருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து
திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உள்ளந்தனில் புகுந்து என்று இது வரைக்கும் இருக்குது. இதை பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விநாயகரை கண் முன்னாடி கொண்டு வராங்க. நான் சொல்ல உங்கள் கண் முன்னாடி விநாயகர் தோன்றுவார், கற்பனையிலே தோன்றுவார். நீங்கள் எத்தனையோ இடத்துல விநாயகத்தை பார்த்துருக்கீங்க. அந்த அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். எப்பொழுதுமே பாதாதி கேசம்னு சொல்லுவாங்க. பாதத்திலேருந்து ஆரம்பித்து வர்ணனையாக ஆரம்பிப்பாங்க. சுடர் ஒளி காட்டும் பொழுது கூட இறைவனுக்கு பாதத்திலேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம்தான் முகத்துக்கு, திருமுகத்துக்கு அந்த கற்பூர ஆராத்தி போகும். அம்பாளாக இருந்தால் முகத்திலேருந்து ஆரம்பித்து பாதத்துக்கு வருவாங்க. இப்படி ஒரு முறை இருக்கிறது. இவர் சிவனுடைய அம்சம் இல்லையா, சிவனுடைய மகன் இல்லையா, இவனே சாட்சாத் சிவன் தான். 5 தொழில் ஆற்றுவதனால ஐங்கரன்னு பேர் வச்சு சிவனுக்கு பிள்ளையாருன்னு பேர் வச்சுருக்கிறோம். அங்கே என்ன அப்பன் பிள்ளை மகன்லாம் பெற்றுக்கிட்டா இருக்கிறாங்க, இருக்கிறது ஒரு கடவுள் தான். இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த பாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சீத களப செந்தாமரை பூவும் பாதம். இந்த 2 பாதமும் கோயிலில் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு தொடை, குண்டு குண்டு கால், வயிறு துந்தி, அதில் 2 பாதம் தெரியும். ஒரு பாதம் கர்மயோகம், இன்னொரு பாதம் ஞான யோகம். இதன் மூலம்தான் கணபதியை அடைய முடியும். கர்மயோகம், ஞான யோகம், இந்த 2 பாதமும் காட்டுது. அந்த பாதம் எப்படி இருக்குதுன்னா, சீத களபம், குளிர்ச்சியான சந்தனம் போல இருக்குதான். அது தொட்டிங்கன்னா. இன்னொரு அர்த்தம் களபம்னா யானைன்னு அர்த்தம். குட்டி குண்டு யானை. பிள்ளையார் அவர், முரட்டி யானை இல்லை, குட்டி யானை. சினிமாவில் அப்படி தானே காட்டுறாங்க. அதுக்குன்னு ஒரு பையனை தேர்ந்தெடுத்துருப்பாங்க, கொழுன்னு இருப்பான். அந்த குட்டி யானை பத்தக்கான்னு இருக்கார மாதிரி அது காலை மடித்து உட்காந்துருக்குது. அதனால் களபம்னா யானைன்னு வச்சுக்கலாம், சந்தனம்னு வச்சுக்கலாம். குளிர்ச்சியான சந்தனம் போன்ற யானையின் செந்தாமரை பூம் பாதம். இந்த செந்தாமரை பூனுடைய இதழ் இருக்கு இல்லையா, எப்படி ரோஸ் கலரில் மென்மையாக இருக்கும். அடிக்கிற மாதிரி சிவப்பு கிடையாது, கண்ணுக்கு தெரியாததும் கிடையாது, மென்மையான ஒரு சிவப்பு. அதுபோல் தொட்டாலே எப்படி இருக்குது அந்த இதழ், மென்மையாக இருக்குது. அப்போ அவர் பாதத்தை தொட்டால் தாமரை பூ தொட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு. செந்தாமரை பூ பாதச்சிலம்பு பல இசை பாட. இந்த செந்தாமரை பூவுக்கு ஏன் எல்லாருமே செந்தாமரையில் தான் உட்காந்துருக்குறாங்க? வெள்ளை தாமரையிலையும் சரஸ்வதி பிராட்டி உட்காந்துருக்குறாங்க, லக்ஷ்மியை உட்காந்துருக்குறாங்க, மலர் மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்கெல்லாம்? அப்புறம் பிரம்மா கூட தாமரை பூவில் தான் உட்காந்துருக்குது. இந்த தாமரைக்கு என்ன விசேஷம்னா, பூ பூத்து அப்புறம் அது கருவாகி அப்புறம்தான் அதுக்கு விதையும் காயும் உண்டாகும். ஆனால் தாமரை பூவில் பார்த்தோம்னா பூ திறக்கும் போதே உள்ள காய் இருக்கும். இப்போது பூ காரணம், அதுலேருந்து வந்த காரியம் விதை. இப்போ காரணம் வந்த பிறகு காரியம் வரணும். ஒன்று செய்யும்போது இதான் காரணங்கிறோம், செய்து முடிச்ச பிறகு காரியம் வரும், கர்ம பலன். இது தாங்க காரணம்னு காட்டுறோம். காய்கறி, பருப்பு, கடுகு, மிளகு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் காரியம் முடிஞ்ச உடனே சாம்பார் ரெடி. அது காரியம். காரணம், காரியம். காரணம் காரியம் தனித்தனியாக தானே இருக்கும். குயவன் காரணங்கிறாங்க, காரியம் பானைங்கிறான். அவன் வேற, இவன் வேறு. நம்ம பானை எடுத்து குயவனும் கூட்டிகிட்டு போகிறோமா? இல்லை. இப்போ காரணம் வேறு, காரியம் வேறு. ஆனால் இறைவன் காரணமும் காரியமாக இருக்கிறார் அப்படிங்கிறார். அதுக்கு அடையாளம் என்ன? தாமரைப்பூ. எப்படி காரணமாகிய மண்ணும் காரியமாக பானும் ஒரே இடத்துல தானே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? மண். மண் இப்போ என்ன ஆச்சு? பானையாச்சு. இப்போ பானையை காரியம்னு சொல்லுவோம், மண்ணை காரணம்னு சொல்லுவோம். 2 தனித்தனியாக இருக்கா? ஒரே இடத்துல இருக்கு இல்லையா? காரணம் எங்கேயோ, காரியம் என்கிறது. அபின்னம், பிரிவில்லாமல் இருக்குது. இப்போ மண் மாதிரி தான் கடவுள். ஆமாம், கடவுளை மண்ணுன்னு நினச்சிக்காதீங்க. மண் மாதிரி இந்த பிரபஞ்சம் பானைன்னு வச்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்தில் யாரெல்லாம் இருக்கிறோம்? நீ நானெல்லாம் இருக்கிறோம். நாமெல்லாம் மண்ணுங்க. யார்? கடவுள். அதுலேருந்து உண்டான பானைகள்லாம் நாமெல்லாம். மண், கடவுள், நாமெல்லாம் பானைகள். சரி, பானையை விட்டு மண் விலகுதா? எப்பவுமே கூடவே தானே இருக்குது. அதே போல்
இந்த சரீரத்துக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் பிரிவில்லாமல் கடவுள் இருக்கிறார். காரணமாகிய கடவுள் காரியமாகிய நமக்குள் அவர் பிரிவில்லாமல் இருக்கிறார். கடவுளை தேடி போக வேண்டாம். இந்த சரீரமே அவர் தான். இந்த ஆபரணம், ஆடைகள், இந்த மலர், இங்கே இருக்கிற எல்லா பொருளும், இங்கே ஏதாவது ஒன்று கடவுள் இல்லைன்னு நீங்கள் காட்ட முடியாது. ஒரு குண்டூசி எடுத்து கூட இது கடவுள் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம வயிற்றில் இருக்கிற மலம் கூட கடவுள் தான். அந்த சாணத்தை எடுத்து நம்ம பிள்ளையார் பிடிக்கிறோம், அது மலம் தானே, மாயா மலம். செத்த பணம் கூட கடவுள் தான். கடவுள் தான் எல்லாமே, கடவுள் தான் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே அடையாளம் தாமரை. இந்த தாமரையில் தெய்வங்களை உட்கார வைக்கிறது காரணம் காரியம் பிரியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட செந்தாமரை பூவில் அது போன்ற உன் பாதங்கள் இருக்கிறது. அதில் தாமரைக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய சிலம்புகள் அது பல இசைப்பாடு தான். அப்போ வலது காலில் இருக்கிறது என்ன பண்ணுது? கர்ம யோகத்தை பாடிக்கிட்டே இருக்கு. இந்த சிலம்பு என்ன பண்ணுது? ஞான யோகத்தை பாடுது. பகவத்கீதை படின்னு அர்த்தம். பகவத்கீதையில் ரெண்டும் இருக்குது, கர்ம யோகமும் ஞான யோகமும். பக்தி யோகம் கூட இருக்குதுங்க. பக்தி யோகம் கர்ம யோகம் தான். தியான யோகம்ங்கிற அதுவும் கர்ம யோகம் தான். ஞான யோகம் மட்டும் தனி. மீதி எல்லாம் செய்வதெல்லாம் கர்மயோகத்தில் வந்துடும். தியானம் செய்தாலும், உபாசனை செய்தாலும், பக்தி செய்தாலும் கர்மயோகம்தான். இப்போ 2 யோகம்தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க ஞான யோகம், கர்ம யோகம், தியான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இருக்கிறது 2 யோகம்தான். சரி, இந்த பாத சிலம்பு கலன்னு நமக்கு என்ன சொல்லுது? நீ கர்மயோகத்தை கடைபிடி, ஞான யோகத்தை கடைபிடி, என்ன நீயாக நான் மாறுவோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலில் கடைசி வரியில் தத்துவ நிலையை தந்து எனக்கு ஆண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணி அப்படின்னு வரும். இதுதான் கடைசி. அதில் தத்துவ நிலையை அப்படின்னு ஒன்று வருது. அப்படின்னா என்ன? தத்துன்னா அந்த கடவுள். தத்துன்னா என்ன? கடவுள். அதுனா தத்துனா கடவுளுங்கிறீங்க. குழந்தைய தத்து கொடுக்குறாங்களா? அது தத்துனா சமஸ்கிருதத்தில் அதுன்னு அர்த்தம். இங்கிலீஷில் கூட தட்டுங்கிறோம். அது அதுவாக நீ இருக்கிறாய். எதுவாக இருக்கிறேன்? அதுன்னா இந்த இடத்துல என்ன? இறைவனை குறிக்குது. இது வேதத்தில் வர சொல். துவம்னா நீ, தத்துனா அது, தத்துவம்னா என்ன? அது நீதான் என்று தத்துவ நிலையை, நான் தான் கடவுள், கணபதி கணம் என்னை கும்பிட்டுட்டு இருக்காத, நீ தாண்டா கணபதி அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்த விநாயகா, உன் பாதத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் இந்த கடைசி வரியை தான் உபசம்ஹாரம்னு சொல்கிறோம். கடைசி வரியை, முதல் வரியை உபக்கிரமங்கிறோம். ஆரம்பமும் முடிவும் எதை சொல்லுதுன்னா இறைவனை அடைதல் தான். இறைவனாக கலத்தல், இறைவனே ஆகுதல். தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே. இது தான் நம்ம இதுதான் நம்முடைய குறிக்கோள். இது அடையிறதுக்கு தான் நம்ம இந்த பாட்டையும் நம்ம பாட போகிறோம். சீதக்கலபம் புரிஞ்சுக்கிட்டீங்க, பாத சிலம்பு புரிஞ்சுக்கிட்டீங்க, பல இசைப்பாட ரெண்டும் கர்மயோக ஞானத்தை சொல்லி கொடுக்குது. அப்புறம் கொஞ்சம் மேலே வாங்க, தொப்பைக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போது அண்ணாகயிறு இருக்கும்ல, அதனால் பொன் அரை ஞானம். அரைனா இடுப்பு, ஞான்னா கயிறு. அரை ஞான் கயிறு அப்படின்னா அரணா கயிறு அப்படின்னு சொல்கிறோம். அரணா கயிறு கட்டியிருக்கீங்களா, அண்ணா கயிறு கட்டியிருக்கீங்களான்னு சொல்லுவாங்க. அது அரணா கயிறு. அரணா கயிறு அரை ஞான் கயிறு, இடுப்பில் கட்டப்பட்டிருக்க கயிறு. அது பொன்னால் இருக்குதா, அது பொன்னால் ஆகப்பட்டது அப்படின்னு பார்த்துக்குவோம். அழகான ஒரு பொண்ணு அண்ணா கயிறு கட்டியிருக்கிறார். நாம் எல்லாம் அண்ணா கயிறு கட்டிக்கணும். இந்த அண்ணா கயிறு கட்டுறது எதுக்கு? ஏன்னா தாமோதரனுக்கு இடுப்பில் கயிறு கட்டினாங்க. அவன் பேர் தாமோதரன்னு பேர், பெருமாளுக்கு. தாம்பு கயிறை உதரத்தில் கட்டினாங்க. உதரம்னா வயிறு, தாம்புன்னா கயிறு. கண்ணினின் சிறு தாம்புன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க.
இந்த கயிறை போட்டு இடுப்பில் கட்டி வச்சிருக்கிறாங்க. கட்டுப்படணும் ஒழுக்கத்துக்கு. நீ கண்ணாகயிறு கட்டிட்டினா நீ மனிதன், இல்லைன்னா நீ மிருகம். உனக்கு கட்டு போடுறாங்க. அப்புறம் பூணூலில் கட்டு போட்டுருவாங்க. இடுப்பில் கட்டுக்கிற கயிறு நமக்கு இனிமேல் குண்டலினி சக்தியை மேலே எழுப்பதற்கு, அதுக்கு மூலபந்தனம்னு பேர். இனிமேல் பார்ப்போம். அதையெல்லாம் நம்ம செய்து அடைவதற்கு அடையாளமாக இந்த இடத்துல தாம்பு கயிறு அந்த கண்ணனுக்கு தாம்பு கயிறு கட்டினாங்க. அதனால் தாமோதரன்னு பேர். தாம்பு கயிறை உதரத்தில் கட்டப்பட்டவன். இந்த பொன்னரை ஞானம் இப்போ பார்த்துட்டீங்களா பிள்ளையாருக்கு. அப்புறம் பூந்துகில் ஆடையும் இடுப்பில். அண்ணா கயிறுக்கு பார்த்தோன்னா வெள்ளை ஆடை, பூந்துகில், மென்மையான மல்லிப்பூ மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வெள்ளை ஆடை கட்டியிருக்கார். அதுதான் நமக்கு சுக்லாம்பரதரம் அப்படின்னு சொல்கிறோம். சுக்லம்னா வெண்மைன்னு அர்த்தம். பரதரம், அம்பரம்னா துணி. சுக்லாம்பரம்னா வெள்ளை துணியை, தரம்னா தரித்திருப்பவனே, இடுப்பில் கட்டியிருக்கிறவனே, ஆனால் சுக்லாம்பரதரம். விஷ்ணு எங்கும் இருப்பவனே, அதனால் விஷ்ணு இல்லை, பிள்ளையார் தான். அந்த பூந்துகையில் பார்த்துட்டிங்களா? இப்போ மனசில் பாருங்கள். இனிமேல் அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் விநாயகர் கண் முன்னாடி நிற்கணும். பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப. அந்த மருங்குன்னா இடுப்பு. இதில் அப்படி கட்டியிருக்கிற வேலை. அந்த பஞ்சகச்சம் கட்டிகிட்டு இருக்கார். அண்ணா கயிறு ஜொலிக்குது, அதில் மணியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இந்த வெள்ளை ஆடை நம்ம பார்த்து ரசிக்கிறோம், அது அழகாக இருக்குங்கிறாங்க. வளர்ந்து அழகு எரிப்பேன். பேழை வயிறும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வாங்க. பெரிய பேழை, சால், தொப்பை, பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும். பாரம்னா கனமாக இருக்கும், நல்ல தண்டியாக இருக்குது. பெரும்பாரம்னா நல்ல கனமாக இருக்கக்கூடிய, கோடுன்னா வளைந்தன்னு அர்த்தம். 2 கொம்புங்க இருக்குது. அப்படியே மேலே வந்தோம்னா அது தெரியுது, ஏன்னா தொப்பை வரைக்கும் இருக்குது. அது தொப்பை பார்த்தோன்னே பெரும்பார கோடும். 2 தந்தங்களும் இருக்குது. ஒன்று உடஞ்சிருக்கும், ஒன்று முழுசாக இருக்கும். ஏன் இது வயிறு பெருசாக காட்டியிருக்கிறாங்க பிள்ளையாருக்குன்னா, அண்ட சராசரமாக அவருக்குள்ளே அடங்கும். அதனால் அவர் பெருசாக இருக்கிறார். அதனால் பிரம்மம்னு பேர். பெருசாக இருக்குன்னா பிரம்மம்னு. இந்த அகிலத்தையும் உள்ள அடக்கியவர்ன்றதுனால, ஆகாசமே உள்ளே இருக்குன்னா அவர் எப்படி இருப்பார்? ஆகாயமே அவருக்குள்ளே இருக்குன்னா, இருக்கிறதுலே ஆகாயம்தான் பெருசு, அதுக்கு எல்லையே இல்லை. அது அவருக்குள்ளே இருக்குது. அப்போ அவர் நீ எப்படி கற்பனை பண்ண? எல்லாத்தையும் உள்ளடக்கியவர்னால பெரும் பாரத். அது வயிறு பெருசாக இருக்குது. லம்போதர, லகுமிகரா. ஒரு பிள்ளையாருக்கு லம்போதரன். லம்பான்னா பெரிய, வயிறுனா உதரம்னா வயிறு, லம்போதரா அப்படின்னு பாட்டு இருக்குது. பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும், இதெல்லாம் நேரடி அர்த்தம் தான். உங்களுக்கு கூட நீங்கள் அப்படியே புரிஞ்சுட்டு வரலாம், உபாசனைக்காக சொல்லப்பட்டு. வேழ முகமும், வேழம்னா யானை. அந்த யானை முகம் எப்படி இருக்கும்? அழகாக பெருசாகவும் வளைந்த துதிக்கையும் இருக்கும். அது பார்த்தா ஓம் போட்ட மாதிரி இருக்கும். அதனால் பிரணவ மந்திரம் பாலே அவர் இருக்கிறார் பார்க்க. சரி, தமிழில் இருந்தால் தான் ஓம் அப்படி இருக்குது. ஒருவேளை சமஸ்கிருதத்தில் எழுதுன அப்படின்னா அப்பவும் பார்த்தாலும் உங்களுக்கு அவர் அதே மாதிரி தான் இருப்பார். ஓம்ங்கிற பிரணவ வடிவத்தில், அகர உகர மகாரம்னு சொல்லக்கூடிய பிரணவ ரூபத்தில் அவர் முகம் இருப்பதனால யானையை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. சிவபெருமான் தான் தலையை வெட்டிட்டு யானையை ஒட்ட வச்சாருங்க. வேழ முகமும் விலங்கு சிந்தூரம் நெத்தியில் அப்படியே பார்க்குறோம். பட்டுன்னு அவர் நெத்தியில் சிந்தூரம், சிவப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு திலகத்தை நம்ம பார்க்குறோம். 5 கரமும் 5 கரம் இருக்கு. அங்குசம் பாசம் ஒரு கையில், அங்குசம் ஒரு கையில், பாசம் ஒரு கையில், மோதகம் ஒரு கையில், வரதம், இந்த 4. அதில் துதிக்கையும் சேர்ந்து 5 கரம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை. 5 கரமும் 5 கரம் சொல்லணும், 5 கரமும் சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்து நெஞ்சில் குடிக்கொண்ட அப்படின்னு 5 நெஞ்சுன்னு வரணும். அழகு. 5 கரமும் அங்குச பாசமும், 2 கையில் அங்குசமும் பாசமும். பாசங்கிறது என்னன்னா ஒருத்தனை போட்டு கட்டி போடுறது.
பாசக்கயிறுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கயிறு வச்சுருப்பார். நம்மள உடம்போட கட்டி போடுறாரு. கர்ம வினை வந்துடுச்சா, பாவ புண்ணியம் பண்ணியா, உனக்கு இந்த உடம்பு தான் அப்படின்னு உடம்புல கட்டி போடுறாரு. அப்போ நாம் யார்? உடம்பு கிடையாது. உடம்புக்குள்ளே இருக்கிறவன், பாவ புண்ணியம் செய்தவன், அவன் பேர் ஜீவன். அவனுக்கு மனசு இருக்குது, புத்தி இருக்குது. மனசும் புத்தியும் தான் ஜீவன். செத்த பிறகு எது வெளியே போகுது? மனசும் புத்தியும் தான் போகும், அதோட சித்தமும் போகும், நினைவுகளும் போகும். ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் இருக்குது. தேவதத்தன் செத்தான்னா அவன் தேவதத்தனுடைய மனமும் புத்தியும் தான் போகும். அப்போ வெளியே போனது எதுன்னா தேவதத்தன் தான் போனான். இப்போ உடம்பு அது இந்த பிறவியில் ஒரு ஆம்பளை உடம்பு. அடுத்து இவர் என்ன பண்ணுவார்? பாசத்தால் கட்டிப்பட்டி பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கத்தில் ஒரு தேவ உலகம், பூமியில் மனித உடம்பும் அல்லது மிருக உடம்பும், நரகத்தில் ஏதோ ஒரு உடம்பும். அதுக்கு தான் இருக்குது டைனாசார்லாம். அதெல்லாம் இப்போ ஃபாசிலில் இருக்குது, நரகத்தில் இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் தாவர உடம்பு. இப்படி ஏதாவது ஒரு உடம்பு கொடுக்குறாரு இல்லையா, அதில் கட்டி போடுறாரு. சிக்கிடுறோம். தப்பிச்சு வர முடியுதா? வந்தால் விட்டுருவாரா? இன்னொரு உடம்பு கொடுத்துருவார். ஆனால் அங்குசம்னு சொல்லக்கூடிய ஒன்றுனால இந்த புலனெல்லாம் அடக்கி நாம் வெற்றி பெற்று மோட்சம் அடைவதற்கும் அவர் தான் வழி. அப்படி மறைத்தலும் அருளலும் செய்கிறார். திரோதனமும் செய்வார், அனுக்கிரகமும் பண்ணுவார். அங்குசத்தால் அனுக்கிரகம் பண்ணுறார், நிறுத்துறார், இந்த பிறவியை நிறுத்துறார். இப்படின்னு அங்குசமும் பாசமும் வச்சிருக்கிறார். நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் அப்படின்னு சொல்கிறார். கழுத்து வந்து நீளமாக இருக்குது, நீலகண்டன் அப்படின்னு பேர். அவருக்கு நீளம்தான், அவருக்கு தான் ஈஸ்வரன் தானே அவர். ஆனால் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனி, கழுத்தை நம்ம பார்க்குறோம். பிள்ளையார் கழுத்தை பார்க்க முடியுமா? ஆனால் இன்னொரு அர்த்தம் இருக்குது. நீலமேனிங்கிறது சூக்ஷ்ம சரீரம்னு அர்த்தம். அது வெளிர் நீளத்தில் இருக்கும். இப்போ தேவதத்தன் வெளியே போனான்னு சொன்னோம் இல்லையா, இந்த உடம்பு விட்டு அவன் வெளியே போனான்னா எப்படி இருப்பான்னா ஆவியாக இருப்பான். அது எந்த கலரில்? லைட் ப்ளூ கலரில் இருக்குது. அதனால் நீலமேனின்னு பேர். அவர் சூட்சுமமாகவும் இருக்கிறார். தியானத்தில் இருக்கும்பொழுது சில பேருக்கு இந்த காட்சிகள்லாம் தோணும். நெஞ்சில் குடிகொண்ட நீலம், என்னுடைய நெஞ்சிலும் அந்த நீலமேனி இருக்கிறது. நான்றவாயும் நாலிரு புயமும். நான்றவாய் அப்படின்னா நான்று கொள்ளனா தொங்குறதுன்னு அர்த்தம். நாந்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நாந்துன்னா தொங்குறதுன்னு அர்த்தம். நான்றவாய்னா தொங்கும் வாய். ஒரு வாய் தொங்கும், இன்னொரு வாய் மேலே தொங்காது. அது அசையுமா? உங்களுக்கு பாருங்கள், மேல் தாடை அசைங்க முடியாது, கீழ்த்தாசைய இது நான்ற வாய். இது மேலே இருக்கிறது நான்காத வாய், அது அசையாது. இது என்னென்ன? அசைபவரும் அவரே, அசையாதவனும் அவரே. இந்த பிரபஞ்சத்தில் அசைகிற பொருளெல்லாம் இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். ஆத்மா அசைதா? அசைவே அசையாது, இயக்கமே அற்றது. ஆனால் அந்த பிரபஞ்சம் இயங்குது. இப்போ இயங்கும் பிரபஞ்சமாகவும் இயங்காத சைதன்யமாகவும் அவரே இருக்கிறார். இயங்காத சைதன்யம் மேல்வாய், மேல் தாடை. நான்றவாயும் நாலிரு புயமும். நாலுன்னா எத்தனை? 6ன்னு எடுத்துக்கலாம், 8ன்னு எடுத்துக்கலாம். 4ம் 2ம் 6. அது எப்படி 6 புயம்? 4 புயம். புயம்னா தோல், இந்த தோல். 4 கைக்கு 4 தோல். இன்னும் 2 எங்கே வருது? துதி கைக்கு வேறு இருக்குமா? அந்த துதி கைக்கு 2 இருக்கும், மத்தகம்னு. அதோட சேர்த்த தரிச்சேன் 6 ஆச்சு. 4 புயமும், 4 தோள்களும். அப்படியே நீங்கள் எப்படி இருந்தாலும் 4 தோலும் பார்க்க முடியல, இந்த மத்தகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கிரீடத்தை கட்டினா தெரியும். 4 புயமும் அல்ல, 4னாக்கா என்ன? 8ன்னு கூட வச்சுக்கலாம்ல. இந்த 8 புயம்னா 8 திசையும் அவர் தான், என் திசை அப்படி எடுத்துக்கணும். 3 கண்ணும் மும்மதச்சுவடும். 2 கண்கள் நெற்றி கண்ணோடு சேர்த்துக்கணும். ஒரு கண் வலது கண்ணை சூரியன்னு, இடது கண்ணை சந்திரனும், நெற்றி கண்ணை வந்து அக்னின்னு சொல்லுவாங்க. இது முச்சுடர்னு சொல்லுவாங்க. நமக்கு 3 சுடர் உண்டு. பின்னாடி பார்ப்போம், இடகலை பிங்கலை நாடியெல்லாம் பேசும்பொழுது நமக்கு இந்த இடநாடி என்று சொல்லக்கூடிய சந்திரகலையும்
பிங்கள நாடி என்று சொல்லக்கூடிய சூரிய கலையும் நமக்கு இருக்கும். அதனுடைய தத்துவத்தெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்படி இந்த 3 கண்ணாக இந்த பிரபஞ்சத்தில் 3 கண் எங்கே இருக்குதுங்க சொல்லுங்கள்? வெளிச்சம் தர்றது எத்தனை இருக்குது? சூரியன், நிலா, நட்சத்திரம்னு சொல்லணும், அதுவும் சூரியன் தான். சூரியன் கேட்டகரியில் ஒன்று சுய ஒளி உடைய சூரியன், இன்னொன்று பிரதிபலிக்கின்ற சந்திரன் குளிர்ச்சியானது, இன்னொன்று இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏற்றுற தீபம், இல்லை அடுப்பில் ஏற்றுற, இந்த 3 தானே, சூரியன், சந்திரன், அக்னி. இது பேர் முச்சுடர் அப்படின்னு சொல்கிறோம், முத்தி என்று சொல்வார். அந்தணர்கள் முத்தி வளர்ப்பாங்க, அவங்க வேற. அந்த வீட்டிலே 3 யக்ஞ குண்டங்கள் இருக்கும் வேள்வி செய்கிறதுக்கு, தட்சிணாகினிம்பாங்க, அது ஒன்று இருக்கும், அது பாகெல்லாம் செய்வதற்கு பயன்படும். கார்கபத்தியாகினிம்பாங்க, அது ஒன்று இருக்கும். அப்புறம் அக்னிகோத்திரம் செய்வதற்கு ஒன்று இருக்கும். இப்படி 3 யக்ஞங்கள் வச்சுருப்பாங்க, அவங்க முத்தியும்பாங்க. இந்த இடத்துல 3 தீங்கிறது, 3 சுடருங்கிறது 3 கண்களாக, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த 3 கண்கள் அவருது தான். இப்படி ஒரு உருவகப்படுத்தி பாருங்க. 3 கண்ணும் தெரியுதுங்களா? 3 கண் இருக்குதா? மத சுவடும். மதம்னா மதம் பிடிக்கும் யானைக்கு. அந்த மதம் தண்ணீர் மாதிரி கொட்டும், கன்னத்துலேருந்து இங்கே நெற்றிலேருந்து கொட்டும், இங்கே மேலேருந்து கொட்டும், வயிற்றுலேருந்தும் கொட்டும், காது கிட்டேருந்தும் கொட்டும். இது 3 இடங்களில் கொட்டுவதனால 3 மதம்னு சொல்லுவாங்க. இங்கே 3 மதம், இந்த தண்ணி இறங்குனால அந்த சோடு இருக்கும், கண்ணீர் வடிஞ்சுன்னா ஒரு சோடு இருக்கும் இல்லையா? இப்படி இந்த இடத்துல வந்து நாம் மத சுவடும். மதம்ங்கிறத சுரக்கின்ற ஒரு பொருளாக எடுத்துக்கலாம், அல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 3 அறிவாகவும் எடுத்துக்கலாம். ஒன்று செயலறிவு, இன்னொன்று இயலறிவு, இன்று உணர்வறிவு. இந்த 3ம் அவர்கிட்டேருந்து தான் வருது. இப்படி வச்சுக்குவோம். யானைங்கிறதுனால இந்த மத சுவடுன்னு சொல்ல வேண்டி வருது. மற்றபடி அதிகமாக நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம். இன்றைக்கி விநாயகரை வந்து முகத்தில் பார்ப்போம், கருத்துக்கு பின்னாடி போவோம். அந்த மத சுவடு பார்த்துட்டிங்களா? 2 செவியும் 2 பெரிய காதுகள், அந்த 2 ஆடிக்கிட்டே இருக்கும், ஓயாமல் ஆடிட்டு இருக்கும். நம்முடைய வினை பயனெல்லாம் அது வீசிக்கிட்டே இருக்குமா. பிள்ளையார, நான் செய்த பாவத்தினால கஷ்டப்படுறேன், சும்மா இருக்க வாடா, ஏன் இப்படி ஜுரம் அடிக்குது அப்படின்னு காற்று வீசுவாராம். ஆனால் விநாயகர்கிட்ட போனால் குளிர்ச்சியாக இருக்கும். 2 சிவையும் அது வினை பயன்களை ஓட்டி விடும் நமக்கு, பக்தர்களது. இலங்கு பொன்முடியும். இப்போ எங்கே வந்துட்டேன்? இப்போ தலை உச்சிக்கு வந்துட்டேன். கீழேருந்து பொன்முடி, அழகான ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. அது சகசிராரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முப்புரி நூல், ஒரு பெரிய பூநூல், திரண்ட முப்புரி நூல், நல்லா கெட்டியாக இருக்குது. முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பு. அந்த மார்பில் அது வந்து பளிச்சுன்னு நமக்கு பார்க்க அழகாக தெரியுதா. அப்போ யார் நீ? சொல்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதன் ஈன்ற கற்பக களிரே. உங்கள் அப்பா இருக்கிறானே, இப்படி நீ வந்து சகுனமாக எனக்கு தெரிகிற, உருவத்தோடு தெரிகிற, ஆனால் நீயே உருவம் இல்லாமல் இருக்கிற. அதை வந்து நிர்குணம்ங்கிறோம், எந்த குணமும் கிடையாது. இப்போ இவர் குணத்தோடு இருக்கிறார். இவர் எத்தனை குணம் இப்போ சொன்னேன். ஞானமும் கல்வியும் எல்லாம் தரக்கூடியவர் இல்லையா? இருவினை நம்ம நீக்கக்கூடியவர் இல்லையா? அதனால் இது வந்து குணத்தோடு கூடியவர். அவருக்கு நிறைய குணம் இருக்குது. பிள்ளையா அம்மாவை கூட கொண்டு போய் மேலே கைலாயத்தை விட்டார், நல்ல குணம் தானே. குணத்தோடன் கூடியவரை வந்து சகுனம் அப்படிங்கிறோம். இறைவனுக்கு எப்பவுமே சகுனம்னு பேர், கடவுளுக்கு எப்போ நிர்குணம்னு பேர். இப்போ கடவுள் வேற, இறைவன் வேறு, 2 பேரும் ஒருத்தர் தான். குணமே காட்டாமல் இருந்தாங்கன்னா அது கடவுள், குணங்களெல்லாம் காட்டினா அது இறைவன். அந்த குணங்கள் என்ன? 3 குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த குணங்களெல்லாம் கூடியவரை பிள்ளையாரே. உங்கள் அப்பா யார்? நிர்குணமான சிவன். அவன் பெத்து போட்ட நிர்குணமான இருக்கிற பிரம்மத்திலிருந்து தோன்றிய சகுன பிரம்மமே அப்படின்றத அற்புதன் ஈன்ற, அவன் பெற்று போட்ட, அற்புதன்னு பேர் வச்சிருக்கிறாரு பிரம்மத்துக்கு.
சொற்பதம் கடந்த. அது ஏன் சொற்பதம் கடந்த? இவர் வந்து சொல்லிடலாம், சத்துவ குணம் இருக்குது, ரஜோகுணம் இருக்குது, தத்துவம். இப்போ பிள்ளையாரை நம்ம எப்படி சொல்லால சொல்லிட்டோம்ல, எத்தனை சொன்னோம், சீத கலபத்துலேருந்து ஆரம்பித்தோம். ஆனால் அங்கே அப்பாவை ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது இவருடைய ஒரு பொருளை சொல்லணும்னா குணம் இருக்கணும். குணமே இல்லாதது எப்படி சொல்வீங்க? குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்தம் எழுப்பணும் ஒரு குணம், தொட்டா தெரியணும் அது 2வது குணம், 3வது கலரில் கண்ணால் உருவம் தெரியணும் 3, அது குளிர்ச்சியாக இருக்கணும், தண்ணி குடிக்கலாம், அதாவது திரவம் மாதிரி ஓடணும், நல்ல நிலம் மாதிரி கெட்டியாக இருக்கணும். இந்த 5 குணங்கள் தானே. சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம். ஒரு பொருளுக்கு சப்தம் இருந்தால் சொல்லிடலாம், சத்தம் போடுதுங்க அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, கண்ணால் பார்க்கலனாலும் அது கலரே தெரியல, ஆனால் நாக்கில் வந்து இனிக்குது, அப்போ ரசத்தால் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பொருள் இருக்குதுன்னு. ஒரு பொருள் இருக்குதுன்னா சுவை இருக்கும். சில பொருளுக்கு தொட்டு பார்க்கலாம், இப்போ காற்று நீங்களா கண்ணால் பார்க்க முடியாது, டேஸ்ட்டும் கிடையாது, ஆனால் காற்று வீசினா உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ காற்று இருக்குதுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? தொடு உணர்ச்சியில் சொல்கிறீங்க. சப்தம் இருக்குது ஆகாயத்துக்கு சொல்லிடுறீங்க. கண்ணால் பார்த்து பொருளை இது வந்து உருண்டையாக இருக்குது, இது நீளமாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது, கிட்ட இருக்குது, இதெல்லாம் சொல்லிடுறீங்க. டேஸ்ட்டை வச்சு சொல்கிறீங்க. ரசம் ஸ்மெல்லை வச்சு கூட சொல்லிடலாம். மழை பெஞ்சு இருக்குதுப்பா, பூமியிலேருந்து ஒரு ஸ்மெல் வருது, இப்போ மண்ணுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குல்ல. ஒரு குணமும் இல்லைன்னு வைங்க, அந்த பொருளுக்கு சப்தம் போட மாட்டேங்குது, அதை தொடவும் முடியாது, கண்ணுக்குன்னு தெரிய மாட்டேங்குது, வாசனையாவது இருக்குதா அதுவும் இல்லை, அது டேஸ்ட்டாவது இருக்கிற எதுவும் இல்லை, அந்த பொருள் இருக்குதா இல்லையா? உங்களால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த 5 புலன்களை தான் கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த குணங்களே இல்லைன்னா அது பேர் என்ன? நிர்குணம். இப்போ கடவுள் இதெல்லாம் குணம் இருக்குமா? நமக்கு தான் இந்த குணமெல்லாம் உண்டு. நீங்கள் என்னை தொடலாம், என்னை பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம், வாசனை கூட இருக்கலாம், நான் பேசினா கேட்கலாம், ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? இந்த 5 என்கிட்ட இருக்கிறதுனால நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 5 இல்லைன்னா உங்களுக்கு நான் எப்படி தெரிவேன்? அதனால் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சொல்லோ பதமோ அது எட்டுறது இல்லை. வாக்கும் மனமும் எட்டா மனோலயம் தனியல் தேக்கிய ஏந்தன் சிந்தை தெளிவித்து அப்படின்னு பாடுவான். இந்த சொல்லாலும் புலன்களாலும் கண்டுபிடிக்க முடியாத கடவுளை சாஸ்திரம் சொல்கிறத வச்சு தான் நமக்கு பார்க்க முடியும். இப்படி நிர்குணம்னு ஒன்று இருக்குதுங்கிறதே சாஸ்திரம் சொல்லி தான் தெரியும். ஓ, நம்ம இது வரைக்கும் குணம் இருக்கிறத மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் நிர்குணமும் ஒன்று இருக்குதுப்பா, அதை நம்ம 5 புலனால் பார்க்க முடியாது. எப்போ எப்படி தான் பார்க்குறது? புத்தியில் பாரு, புத்தியால் பார்க்கலாம் இல்லை? அப்படி அவர் புத்தியால் எட்டிடுமான்னா உன் புத்தியால் முடியாது. ஆனால் குரு உனக்கு புத்தியை பலபலத்தை தீட்டி கொடுப்பார், அந்த புத்தியில் பார்க்கலாம். இப்போ குரு உன் புத்தியை தீட்டி கடவுளை காட்டுவார், உன் புத்தியில் கிடைக்காது. அதனால் புத்தியாலும் எட்டாது, வாக்கும் மனமும் எட்டா மனோலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து. பின்னாடி பார்ப்போம். இப்படி அந்த நிர்குணமான பரமசிவன் அவன் பெற்றெடுத்த சகுனமான பிள்ளையாரே அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அற்புதன் என்ற கற்பக களிரே. கற்பக களிர்னா கேட்டதெல்லாம் கொடுக்கும். கற்பக மரம் அதுக்கு எல்லா ஆசையும் நீக்கிடும். உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் அது நீக்கிடும். ஒரு ஞானிக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு அவர் அப்போ கற்பகளிர் தானே, கற்பகம் தானே. ஆசையே இல்லாதவன் யார்? கற்பகம். ஏன்னா அவனுக்கு எல்லா ஆசையும். நீங்கள் கற்பகத்துக்கு ஏங்க போகிறீங்க? கற்பக விருட்சத்துக்கு ஆசையை போக்கிக்க. கற்பக விருட்சத்து அதான் இருக்குமா? கற்பக விருட்சத்துக்கு எதாவது ஆசை இருக்குமா? அப்போ ஞானிகள்லாம் யார்? கற்பக விருட்சம். மீதி எல்லாம் கற்பக விருட்சத்துக்கு போவாங்க. ஆனால் கற்பக விருட்சம் யார்கிட்ட போகும்? ஆசைக்கு. தானே எல்லா ஆசையும். அப்போது நீ யார்? அனைத்து ஆசையும் விட்டவன். ஏன்னா அனைத்து ஆசைகளும் நிறைவேற்றி கொண்டவன். நாங்கள்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசைகள் பாக்கி இருக்குது. ஆனால் இறைவா உனக்கு என்னடா ஆசை இருக்குது? ஏன் எல்லா ஆசையும் நீ நிறைவேற்றிக்கிட்டவன் அப்படின்னு ஞானிக்கு பேர். சர்வான் காமான் அசுனதே சக. ஒரே நேரத்தில் அனைத்து ஆசைகளும் பூர்த்தி செய்து கொண்டவன் தான் ஞானி. அவன் கற்பக களிர்.
கேட்ட இதெல்லாம் கொடுக்குறதுன்னு ஒரு அர்த்தம். ஆசையே இல்லாமல் நிஷ்காமம் அகாமக அப்படின்னு பேர். காமமற்றவன், ஆசைகள் அற்றவன். அதனால் மனசு ஓயாமல் ஆசைக்கு போகாமல் அமைதியாக இருக்குது. பிரசன்ன வதனம். யாருக்கு மனசில் ஆசை இருக்குதோ அந்த மூஞ்சில் கவலை இருக்கும். ஏன் ஒரு மாதிரி இருக்க, எதாவது வேணும்னா சொல்லு அப்படிங்கிறோம். அப்போ ஆசை உள்ளே இருந்தால் மூஞ்சி காட்டிடும். ஆசை நிறைவேறிச்சுன்னா அந்த மூஞ்சி காட்டும். அப்போ எப்படி இருக்கும்? இப்போ சிரிப்பு வருதே, இப்போ தான் சிரிப்பு வருது. அப்போ ஆசை இருக்கிற வரைக்கும் யார் மூஞ்சிலும் சிரிப்பு இருக்காது. பிள்ளையார் போது பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தையே. எல்லா துன்பங்களையும் எல்லா தடைகளும் உபசாந்தி செய்பவரே. சர்வ அனைத்து விக்ன தடைகளையும் உபசாந்தி செய்பவரே. நீ யார்? பிரசன்ன வதனம். ஏன்? அதனால் அவர் பேர் கற்பக களிறு. சில இடத்துல கற்பக விநாயகர்னு கோயில் கட்டியிருப்பாங்க. நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பார். ஏன்? அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. அவர் கற்பக விருட்சம். இப்படி அழகாக ஔவையார் நமக்கு பிள்ளையாரை கோயிலுக்கு போனோம்னா இந்த வரியாவது பாடி முடியாது. சீதக்கலபையிலேருந்து அற்புத நீட்ட கற்பக களிரே அப்படின்னு பாடினாலே நல்லா தோத்திரம் பண்ண அவர் சந்தோஷமாக இருப்பார். அப்புறம் வந்து சொல்கிறாங்க, நீ முப்பழம் நுகரும் மூஷிக வாகன. அது நான் 3 பழம், மா பலா வாழை. இந்த 3 பழையும் நீ விரும்பி சாப்பிட்ற. நல்லா சாமிக்கு வந்து வெறுங்கையோடு போகாதுங்க. வாழைப்பழமாவது வாங்கி, மாம்பழம் கொடுங்க, பலாப்பழம் கொடுங்க. நீங்கள் வீட்டில் வந்து பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டோம்னா முதல்ல யார் கொடுக்கணும்? பிள்ளையார் கொடுக்கணும். ஓடி போய் பிள்ளையார் படத்தில், சாமி நீ சாப்பிட்டு மிச்சம் தான் கொடுங்க. மாம்பழம் வாங்கினா உடனடியாக உறிஞ்சிடக்கூடாது, தோலை உரிக்கூடாது, சாமி கொடுக்கணும். வாழைப்பழம் சாமி கொடுக்கணும், சாமி கொடுக்காமல் சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, அவர் கற்பக களிராக உன்னை காக்கிடுவார். முப்பழம் நுகரும் 3 பழங்களையும் நுகர்கிற மூஷிக வாகன. இப்படி நாம் பிள்ளையாரை பார்த்துட்டோம். சரி, முப்பழம்னா என்ன? இன்னும் வேற ஒரு அர்த்தம் இருக்குது. நமக்கு பலன் எப்படி கிடைக்குதுன்னு, ஒன்று செய்து பெறறோம், ஒன்று தெரிஞ்சு பெறறோம், இன்னும் அனுபவித்து பெறறோம். இந்த 3 முறையில் நம்ம பலன் அனுபவிக்கிறோம். எப்படி செய்கிறீங்க? செய்யும்போதே சில பலன் கிடைக்குது. சில பேருக்கு செய்யும்போதே பலன் கிடைக்கும். சில பேர் செய்து முடித்த பிறகு அதை அனுபவிப்பாங்க. இப்போ ஒருத்தர் நமக்காக சமையல் பண்ணுறாருன்னு செய்யும்போதே அவர் சம்பளம் கொடுத்துரும். அவர் சாப்பிட்றாரா? அவர் சாப்பிடுவார். அவர் செய்து அவர் சாப்பிடணும், நாம தான் சாப்பிட்ணும். ஆனால் அவருக்கு செய்ததில் பலனை கொடுத்துரும். ஆனால் நாம் செய்தோம்னா அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம். அது அனுபவ பலன். அவர் செய்த பலனை அனுபவிச்சார், நம்ம அனுபவித்து பலன் அனுப்புவோம். சில பேர் ஞான பலன் தெரிஞ்சுக்கிட்டதாலே அவங்க லாபம் அடைகிறாங்க. என்னங்க நடக்குதுங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலே அவருக்கு ஒரு லாபம் கிடைக்குது இல்லையா? அப்போது அறிவின் மூலமாக நிறைய பலன் கிடைக்குது. அறிவதனால தான் ஞானம் பெற்று நம்ம முக்தி அடைகிறோம். அது வந்து ஞானப்பலன், கர்மப்பலன், போகப்பலன் என்று 3 பலனையும் ஒரே ஆள் தின்றவர். முப்பழம் நுகரும், நீ தான் என்கிட்ட இருந்துக்கிட்டு இந்த 3ஐயும் அனுபவிக்கிறாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம மாற்றி மாற்றி பொருளை புரிஞ்சுக்குவோம். இப்போ அடுத்த லெவலுக்கு போவோம். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி, இப்பொழுதே என்னை நீ எடுத்துக்கணும். உன்னை விட்டு நான் பிரிய முடியாது. பிரிவு மாதிரி துன்பம் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். சேர்றது மாதிரி இன்பம் இருக்குதா பாருங்க. இன்பம் எப்போ வருதுங்க? சேர்ந்தா தானே. பிரிஞ்சாக்கா எவ்வளோ இருக்கு கஷ்டம். சாக்லேட்டை கையில் கொடுத்துட்டோம், உரிக்க போது குழந்தை, பிரிச்சிட்டோம், துன்பம் வந்துடுச்சா? மறுபடியும் எந்த வச்சுக்க, ஐக்கியமாயிடுச்சா? பிரிந்தால் துன்பம், இணைந்தால் இன்பம். நாமெல்லாம் அம்மா வயிற்றுலேருந்து பிரிஞ்சு கஷ்டப்படுறோம். அம்மா வயிற்றில் இருக்கும்போது ஏதாவது துன்பம் இருக்குதா? ஆனால் சொல்கிறாங்க, அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம், அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம், போகா துயரம் போம். அருணை கோபுரத்து மேவும் கணபதியை கைதொழுத கால் அப்படின்னு பாட்டு.
திருவண்ணாமலை கோபுரத்துக்கு உள்ள ஒரு கோபுரத்திலே ஒரு பிள்ளையார் இருக்கிறாங்க. இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே போய் எத்தனையோ பிள்ளையார் பார்த்துருப்பீங்க. கோபுரத்தில் இருக்கிற பிள்ளையார் யார் கும்பிட்டுருக்காங்களா? இந்த பாட்டை தான் சொல்லு. அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம் திரு அருணை கோபுரத்து மேவும் கணபதியை கைதொழுத கால். அருணை கோபுரம்னா அருணாச்சலத்தில் இருக்க கோபுரம். முன் கோபுரத்தில் இப்போ இனிமேல் போகும்போது அருணாச்சலம் ஈஸ்வரர் கோயில் போகும்போது கோபுரத்தில் முதல்ல அவர் கும்பிட்டுட்டு போங்க. அவசரமாக உள்ளே போயிடாதீங்க. கோபுரத்தில் இருக்க கும்பிட்டுட்டு போங்க. அவர் கோபுரத்தில் இருந்தாலும் கணபதி தான். சில பேர் மூலவராக இருக்கணும், உற்சவராக இருக்கணும். ஆனால் இவர் தூணில் இருக்கிறார். எங்கே இருந்தாலும் கணபதி அருள்வார். மற்றவெல்லாம் கோயிலில் உள்ளே இருந்தால் தான் அருள்வாங்க. கடையில் பொம்மையாக இருந்தால் அருள் மாட்டாங்க. நீங்கள் கடையில் வந்து பொம்மை பார்த்துட்டு பிள்ளையார் பொம்மை பார்த்தீங்கன்னா அருள்வார். இப்படி இப்பொழுது என்னை ரைட் நவ் ஐ கனாட் வெயிட், நான் காத்திருக்க முடியாது, இப்பொழுதே ஆட்கொள்ளணும்னு அர்த்தம். எப்படிங்க இப்போவே ஆட்கொள்ள முடியும்? ஒரு ரகசியம் இருக்குது. இப்போவே நான் தான் கணபதி அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. நீ கணபதி ஆகணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீ ஏற்கனவே கணபதி ஆனால் தெரியலன்னு வச்சுங்க, டே நீ தான்டா கணபதி அப்படின்னு சொன்னால் இப்போவே ஆட்கொண்டாச்சு இல்லையா? அதனால் இப்போவே நான் உன்னை நீயாக மாறணும்னா ஒரு வழி இருக்குது. நீ தான் நானும் காட்டி கொடு. தத்துவ அப்படின்னு சொன்னார, தத்துவமாக நீயும் நானும் ஒன்றென்று அப்படி தான் கேட்குறாங்க ஔவையார். நாம் என்ன யோகம்லாம் சொல்லுவாங்க பின்னாடி, அதெல்லாம் யோக சாஸ்திரவர்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஞான சாஸ்திரத்துக்குள்ளே இருப்போம். ஏன்னா 2 நூல் இது, 2 பேருக்கும் இந்த பாட்டு ஞானிகளுக்கும் வேணும், யோகிகளுக்கும் வேணும். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானே எழுந்து அருளி. ஏன்னா ஆட்கொள்ளுதல்னா இணைதல்னு அர்த்தம். ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், தத்துவமசி அதுவும் நீயும் ஒன்று என்று ஐக்கியமாயிடுற. தாயிலேருந்து பிரிஞ்ச உடனே சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் வருது. குழந்தை மறுபடியும் என்ன பண்ணுது? தாயோட சேரத்தான்னு ஆசைப்படுது. ஸ்கூல் விட்ட உடனே எங்கே போகுது? எல்கேஜியில். அதுக்கப்புறம்லாம் அது விளையாடுறதுக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட போய்டும். எல்கேஜிலேருந்து வந்த உடனே எங்கே போகும்? அது அம்மா கிட்ட தான். தாய் இல்லை, தாய் விட்டு பிரியவே முடியலை. தொப்புளில் ஒட்டிகிட்டு இருந்தோம், இப்போ கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு துன்பம் வந்துடுச்சு. அப்புறம் மடியில் வைத்து படுக்க வச்சுருந்தா, தட்டி கொடுத்தா. அந்த தட்டும் பொழுது அவள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இதயம் டப்புன்னு துடிச்சும்போது அது எப்பவும் தூங்க வச்சுக்கிட்டே இருந்தது. அப்படின்னு அதுக்கு என்ன சப்தம் கேட்க, லப்டப் லப்டப். அம்மாவுக்கு கவலை வந்து பயந்து வந்துச்சுன்னா அது வந்து வேகம் அடிக்கும்போது அதுவும் பயந்துடும். எப்பவுமே தட்டி கொடுத்து வயிற்றுக்குள்ளே இருந்தா, கதகதப்பாக இருந்தா, எப்போ 94 டிகிரி டெம்பரேச்சர், குளிரும் கிடையாது. வெளியே மார்கழி குளிர் இருந்தால் கூட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஒரே டெம்பரேச்சர் தான். இப்படி இருந்த குழந்தை பிரிஞ்ச உடனே கதறுது, இணைஞ்ச உடனே ஆனந்தப்படுது. இதை மாதிரி தான் நம்ம இறைவன்கிட்டேருந்து ஜீவனாக பிரிஞ்சிட்டோம். இறைவனோடு தான் இருந்தோம், நம்ம ஜீவனாக பிரிஞ்சிட்டோம். இப்போ நமக்கு இன்பம் வேணும்னா என்ன பண்ணணும்? இறைவனோடு கலக்கணும். அதை விட பேரின்பம் இருக்கா? அம்மாவோட பிறந்து கூட இந்த அம்மா கிட்ட தான் நான் பிரிஞ்சேன், போன பிறகு வேறு அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சேன். ஆனால் இறைவன்கிட்ட ஒரே இறைவன் தான் இருக்கிறார். எல்லாரும் அங்கே தான் போய் ஆகணும். எனக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறதுனால தாயாய் வந்து எனக்கு எழுந்தருளி எனக்கு ஆட்கொண்டுக்க. உன்னை என்ன எதுக்கு பிரிக்குது? நான் ஏன் பிரிஞ்சேன்? மாயா பிறவி மயக்கம். இந்த மாயைங்கிற ஒன்று என்னை குழப்பிடிச்சு. குழப்பத்துக்கு பேர் தான் மாயை. மாயைன்னு ஒன்றும் இல்லை, நீ குழம்பிட்டா அதுக்கு பேர் மாயைன்னு பேர். பொய்ய உண்மைன்னு எது காட்டுதோ அது பேர் மாயை. எப்படிடா அந்த கயிறை நான் பாம்புன்னு பார்த்து பயந்தேன்? பயந்தல்ல, எப்படின்லாம் கேட்காத. அது ஒரு குழப்பண்டா. குழப்பமான புத்தியில் போனீங்கன்னா கயிறெல்லாம் பாம்பாக தான் தெரியும். மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிறேன். இவன் முதல்ல இவனுக்கு மருண்டுட்டான், அப்போ இருண்டதெல்லாம் பேய தானே தெரியும். மருட்சி உடையவனுக்கு எல்லாம் தப்பு தப்பாக தான் தெரியும். இப்போ மனசில் பயமோ கோபமோ ஆசையோ வந்துடுச்சு வைங்க, இந்த 3 பயங்கரமான எதிரிகள். கோபம் வந்தாலும் மயக்கம் வந்துடும், புத்தி மயங்கிடும். ஆசை வந்ததுனாலும் கண்ணு மண்ணு தெரியாது, பயம் வந்தாலும் ஒன்றும் தெரியாது. இந்த 3 மயக்கம். இது பேர்
உண்மையை பொய்யா பார்க்கணும். பயந்து போனவனுக்கு உண்மை பொய்யை வந்து உண்மையாக தெரியும். ஏதோ பொய் சொல்லுவாங்க, அது உண்மை நம்புவான். ஆசை இருக்கவனுக்கு பொய்யை கொண்டு போய் விற்றா கூட வாங்கிக்குவான். அவன் கண்ணில் ஆசை அப்படி பெருசாக தெரியுது. இதுதான் சார் இருக்கிறதுல உயர்ந்ததுன்னு சொன்னால் வாங்கிட்டு போயிடுவான். ஆசை வந்துருச்சுன்னா ஏமாந்துருவான், கோபம் வந்தாலும் ஏமாந்துருவான். இப்படி எது உன்னை பொய்யை உண்மை என்று நம்ப வைக்குதோ அது பேர் மாயா. அப்போது ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாயாஜாலக்காரன் என்னென்னா பொய்யை காட்டு உனக்கு உண்மை நம்ப வைக்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு தானே இருக்கிறீங்க. அவன் செய்கிறதெல்லாம் அப்பா ஆ ஓ ஆன்னு சொல்கிறீங்க. ஒன்றாவது உண்மையா? அவன் அப்படியே அள்ளி அள்ளி வீசுகிறான் பணத்தை. ஐயோ, அவ்வளோ பணம் அவங்ககிட்ட இருந்தால் நம்ம எதுக்கு டிக்கெட் போட்டு மேஜிக் ஷோ காட்டுறான்? அதெல்லாம் பொய். ஆனால் உங்களுக்கு பார்த்தா உண்மையாக தெரியுது. ரூபா நாட்டை எரிக்கிறான், மறுபடியும் கொண்டு வரான். பொய்யை உண்மை என்று நம்ப வைப்பது பேர் மாயா. இந்த மாயா பொய்யை உண்மைன்னு, இந்த பொய்யான உடம்பையும் பொய்யான அகங்காரத்தையும் உண்மைன்னு நினச்சி இந்த உடம்பு தான் நான், உள்ளந்தான்னு நான் ஏமாந்து போயிட்டேனே. எதனால்? இந்த மாயை என்கின்ற பொய்யை உண்மையாக காட்டுகின்ற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் என்னையும் உன்னையும் பிரிச்சுது. என்னுடைய ஆத்மாவும் உன்னுடைய பிரம்மமும் ஒன்று. இந்த மாயைங்கிற குழப்பம் எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியல. தெளிஞ்சிட்டுட்டா போச்சு. எப்போ வந்ததுன்னு கேட்கும்பாங்களா? எப்போதுலேருந்து இந்த பாம்பை பார்த்த பாருங்க. இது எப்படி சார் சொல்லணும்? பார்க்கும்போதே இருந்தது சார். அது கயிறை முதல்ல பார்த்துட்டு 5 நிமிஷம் கழித்து பாம்பை பார்த்தேனா? கயிறை பார்க்கும்போதே நான் பாம்பை பார்த்துட்டேன்ல. எப்போன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? பாம்பை தான் முதல்ல பார்த்தேன், அப்புறம் தான் கயிறை பார்த்தேன். அப்போ உன்னை பாம்பை பார்க்க வச்சது உங்ககிட்ட இருக்கிற பாம்பு பயம். அது பேர் மாயா. அப்போ என்னையே கடவுளாக பார்க்காமல் மனிதனாக பார்க்க வச்சது எதுன்னா இந்த மாயை. அந்த மாயை எப்படி இருக்கும்? அறியாமை தான் மாயை. தெரிஞ்சுக்கடா, இது போய் ஆராய்ச்சி இல்லாமல் அது மாயை எப்படி இருக்கும், ஏன் மறைச்சிது, இந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது. இருக்குதா, உண்மை தெரிஞ்சுட்டு வேலையை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறார். அதனால எனக்கு இப்போவே இந்த மாயை என்று சொல்லக்கூடிய என்னையும் உன்னையும் பிரித்து ஆழ்ந்த துயரத்தில், பிரிவு தான் துயரம், எனக்கு இப்பொழுதே ஐக்கிய பாவனையை உண்டாக்கி கைவல்யத்தை கொடுத்து, கேவலசிய பாவம் கைவல்யத்தை கொடுத்து, ஏகீ பாவம் ஒன்றாகிவிட்ட, ஏகமாகிவிட்டான் ஐக்கியம்னு பேர். ஏகம்னா ஐக்கியம், ஐக்குனாக்கா ஏக்கம்னு அர்த்தம். ஏகங்கிறத சமஸ்கிருத ஐக்கியம்னு சொல்லுவோம். மாயா பிறவி மயக்கம். பிறந்ததுலேருந்தே இந்த மயக்கம் இருக்குது, நடுவிலெல்லாம் வரல. இந்த மயக்கத்தை, குழப்பத்தை, பொய்யை மெய்யென்று நான் பார்க்கின்ற இதை அறுத்து என்னை திருத்தி முதலாகிய அந்த இறைவனிடமிருந்து தோன்றியது 5 எழுத்து நம சிவாய. அதை தெளிவாக புரிய வச்ச. எப்படி எனக்கு மாயை போச்சு? வேற ஒன்றும் இல்லை, இந்த நமசிவாயங்கிறதுனுடைய உள்ள அர்த்தத்தை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். வேற ஒன்றும் அவையார் செய்யலை. இப்போ நம்ம பார்ப்போம். திருந்திய, அதாவது சம்யக்குன்னு அர்த்தம். திருந்தியன்னா சம்யக், வெல் டன். இதை விட தூய்மையானது ஒன்று பெஸ்ட்டு கிடையாது. அப்படிப்பட்ட திருந்திய முதல் 5 எழுத்து வேதத்தில் முதலாக. இந்த 5 எழுத்து நமசிவாய யஜுர்வேதத்தில் வருது. ருத்ரம்ங்கிற பகுதியில் நடுவில் நமசிவாயன்ற வருது. வேற எங்கேயுமே இல்லை. வேதம் முழுக்க தேடினா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது யஜுர்வேதத்தில் ருத்ரத்தில் இருக்குது. இன்றைக்கி ருத்ரமெல்லாம் படிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அது நமசிவாய அப்படின்னு ஒன்று வரும். சோமாய நமக, நமசிவாய நமக, சோமாய நமகன்னு சொல்லிட்டு நமசிவாய நமக. நமசிவாய நமக என்று சொல்லக்கூடிய நம சிவாய என்ற 5 எழுத்தினுடைய உள்ளர்த்தத்தை நான் புரிந்து கொண்ட உடனே எனக்கு மாயை போயிடுச்சு, என்னை அறியாமல் போயிடுச்சு. நான் தான் பிரம்மம், நான் தான் இறைவன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு நமசிவாய ரொம்ப முக்கியம் இல்லையா? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அது வாழணும், நீண்ட காலம் பூமியில் இருக்கட்டும். திருந்திய முதல் 5, முதல்ன்றது இப்போ வேதத்தை எடுத்துக்கிறாங்க. திருந்தியன்னா வெல்டன், மிகச்சிறந்த,
ஐந்தெழுத்தும் தெளிவாய் குழப்பமில்லாமல் திரும்பி இல்லாமல் பொருந்தவே என் அறிவில் பொருந்தி என்னுடைய பிரிவை நீக்கி ஐக்கியப்படுத்தி வந்து என் உளந்தனில் புகுந்து, என் அறிவில் தான் நீ புகுந்துருக்கிற என்று சொல்கிறார். எப்படி? குரு வடிவாகி. இதை நம்ம முதல்ல பிடிச்சிக்கணும். எல்லாருக்கும் பிள்ளையார் வந்து சொல்லித்தர மாட்டார். இந்த 5 எழுத்தினுடைய நமசிவாயினுடைய பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா தலையால் தண்ணி குடித்தாலும் முடியாது. ஆனால் குரு உங்களை எளிதாக புரிய வச்சுருவார். அந்த நீ குருவாய் வா, கந்தர் அனுபூதியில் குருவாய் வருவாய் அருள்வாய் அப்படின்னு சொல்கிறார்ல, குருவா நீ வா, என் உளந்தனில் புகுந்து என் உள்ளத்திலே அறிவு ரூபமாக புகுந்து என்னுடைய ஐயத்தை நீக்கிவிடு. குரு வடிவாகி குவலையன் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடாவகை தான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உபட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஔவையார் கைலாயம் போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா? உண்மையிலே எப்படி போனாங்க? பிள்ளையார் தூக்கி உட்கார வச்சாருன்னு கதை தானே சொல்லுது. உண்மையிலே அவர் 5 எழுத்து மந்திரத்தை விளக்கி சொன்னார். உடனடியாக நீயும் நானும் வேறு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். பானை தான் மண்ணை தேடுது, மண்ணு தான் கடவுள் இல்லையா? முதல்ல ஆரம்பிக்க அப்படி தான் சொன்னேன். இப்போ பானை நான், இப்போ நானும் கடவுளை வேறு வேறையா? இப்போ பானை சண்டை பிடிச்சிக்குது. இவங்க 2 பேருக்கும் ஒரே சண்டை. என்ன இப்போ சண்டை அப்படின்னு கேட்கணும். நீ குண்டுன்னு சொல்லிட்டா, நீ மண்ண வசதியா, நீ கூழை குள்ள கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. எதில் சண்டை போடுறாங்க? 2 பேரும் ஷேப்பில் தான் சண்டை போடுறாங்க. இப்போ ஒரு குட்டியாக அகல் வருது. நான் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். வந்துட்டாரியா? நானே குள்ள, நீ இதை விட என்ன சொல்ல வர? நீங்கள் எதுக்கு சண்டை போடுறீங்க? என்ன வந்து உடஞ்ச பானை, ஓட்ட பானை, தொப்பை பெருச பானைங்கிறான் அப்படின்னு. நீ என்ன சொன்ன? நீ குள்ளப்பானை, குட்டி பானை, சோப்பு, உனக்கு ஒரு யூரிசம் கிடையாது. என்னாவது பால் குடிக்கலாம், கஞ்சி தண்ணி குடிக்கலாம், உனக்கு எதுக்கு யூஸ் பண்ண முடியும்? ஏன் ஊறுகாய் வச்சுக்கலாம்ல? ஏன் சண்டை போடுறீங்க? 2 பேரும் சண்டை போடுறது உருவத்தை வச்சு. பொருள் எது? மண். நீயே மண்ணு, நானும் மண். எதுக்கு சண்டை? நான் மண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் மண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும். தோற்றத்தை வச்சு சண்டை போடாது. தோற்றம் தான் ஜீவன், மனிதன். ஆனால் பொருள் யார்? கடவுள். கடவுள் தான் மனிதனாக தெரிகிறார். அந்த மனிதனும் கடவுள் தான், இந்த மனிதனும் கடவுள் தான், இதுவும் கடவுள் தான். கடவுள் இல்லாத ஒரு பொருளும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்படாதீங்க. அவர் நிற்கணும். குரு தான் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். என்னன்னு சொல்லிக் கொடுப்பாரு? ஏண்டா மகனை தேடிட்டே இருக்கிற? நீ என்ன தேடுற? சுவாமி ஆனந்தம் தேடுறேன். ஆனந்தம் வேறு, நீ வேறு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிற. ஆமாங்க, எல்லாரும் ஆனந்தத்தை தான் தேடுறாங்க. கடத்தெருவு முழுக்க அவ்வளோ கூட்டம் இருக்குது. எல்லாரும் ஆனந்தத்துக்கு தான் போகிறாங்க. சில ஹோட்டலுக்கு கூட ஆனந்தான்னு பேர் வச்சுருக்காங்க, அதையும் தேடுறாங்க நிறைய பேர். எல்லாம் எங்கே இருக்குது சார் அந்த கடை? ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தத்தை ஆனந்தம் இல்லாதவனாக நினைத்து தேடுறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீ தேடும் ஆனந்தம் நீதான். ஆனந்தம் தான் கடவுள், சச்சித ஆனந்தம். நீ அதுதான். எனக்கு புரியல சார், நான் எப்படி சார் ஆனந்தம்? எல்லாம் ஆனந்தம் தேடுறாங்க, நீ என்னையே ஆனந்தங்கிற. என் பேர் கூட ஆனந்தம் இல்லை. ஆனந்தம் பேர் வச்சா கூட ஆனந்தம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே? அப்போ 2 மெத்தடில் இந்த ஆனந்தம் அடையலாம்ப்பா. ஒன்று, உன்னிடம் ஆனந்தம் இல்லை என்று தேடிக்கிட்டே இரு. நீ தான் ஆனந்தம்னு கண்டுபிடிச்சிட்டு அமைதியாக இரு. எது உனக்கு ஈஸி? நான் தேடுறேன், ஆளை விடுங்க சார். இப்போ சொல்கிறான், 10ஆம் அவன் வரான். 10 பேர் ஆற்ற கடந்தாங்க, ஒருத்தன் தொலைஞ்சிட்டான். 10ஆம் அவன் தான் தேடுறான். டேய், நம்ம 10 பேர் வந்தவன் 9 பேர் தானே இருக்கிறோம், எங்கடா 10ஆவது ஆளுன்னு? ஆமாண்டா அப்படின்னு இன்னொருத்தன் ஏன்றான். அவன் எண்ணிட்டு அவனை விட்டுட்டு ஏன்றான் 9 பேருன்னு.
பற்றியா 9 பேர் தான் இருக்கிறோம். 9 பேர் தான் இருக்கிறோன்னு பயம் வந்த பிறகு மறுபடியும் தேடவே மாட்டேங்கிறாங்க, என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 10வது ஆள் எங்கே இல்லை, எனவே செத்து விட்டான், இல்லை தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு தடவை செக் பண்ணலாம்ல, செக் பண்ண முடியாது. ஏன்? மாயா மயக்கம் வந்துடுச்சு. என்ன மயக்கம்? அவன் இல்லை. வாழ்நாள் முழுக்க தேடினாலும் கிடைக்குமா 10ஆம் அவனை? இப்போ அவன் தேடுறது 10ஆம் அவனை இல்லது ஆனந்தத்தை. ஒருத்தர் சொல்கிறான், நீ என்னப்பா தேடி இருக்கிற? ஆனந்துங்கிற 10வது ஆளை தேடுறேன் சார் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் ஆனந்துன்னு வந்துடுவான். இவன் 10வது ஆளை தேடுறேன் சார் அப்படிங்கிறான். அவன் கிடைச்சா உனக்கு ஆனந்தமா? ஆனந்தம் சார். இப்போ என்ன துயரம்? உன் துயரம் போகிறது என்ன வேணும்? 10வது ஆள் வேணும். இப்போ 10வது ஆள் உனக்கு ஆனந்தம் தருவான்னு நினைக்கிற இல்லையா? 10ஆம் ஆள் இருக்கிறான். நான் செத்துட்டேன்னு நினச்சேன் சார். இருக்கிறானா? ரொம்ப நல்லது சார். எங்கெங்கே இருக்கிறான்? நீ தான் அது. இப்போ ஆனந்தத்தை அடைஞ்சானா இல்லை ஆனந்தம் ஆனானா? ஆனந்தம் நான் கண்டுபிடிச்சிட்டான். எல்லா பிரச்சனையுமே அடைய வேண்டியதில்லை, சில பிரச்சனைகளை அறிந்தாலே போதும். நிறைய பிரச்சனையை அடையணும். பண கஷ்டம் இருக்கணும், பணத்தை அடையணும். பிள்ளை இல்லாதவன் பிள்ளையை அடையணும். கேன்சர் நோய் பண்ண மருந்து அடையணும். ஆனால் கழுத்தில் போட்டுக்கிட்டே ஆட்டை தேடுறான் பாருங்க, அவனுக்கு என்ன சொல்லணும்? டே, ஆடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சில பிரச்சனைகளை தெரிஞ்சாதான் முடியும். அதில் தேடுகின்ற கர்மத்தினால முடியாது இப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு சொல்லுங்கள், நான் கடவுளாக வேண்டும், நான் பிள்ளையாராக இருக்கணும், பிள்ளையாரோட நான் கலந்துடணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுறது? இப்போது இந்த பானைக்குள்ளே ஒரு ஆகாயம் இருக்குதா? இதுதான் ஆத்மா. இதுக்குள்ளே இருக்கிறது பேர் இது ஆத்மா. பானைக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. வெளியே ஆகாயம் இருக்குது இல்லை, அது பரமாத்மா. அப்படி பேருக்கலாமா? வெளியே இருக்கிறதெல்லாம் பரமாத்மா, உள்ளே இருக்கிறது ஜீவாத்மா. இப்போ பானை தான் ஜீவன். இப்போ இவன் சொல்கிறான், என்னுடைய ஆத்மா பரமாத்மாவோடு கலக்கணும் அப்படின்னு சொன்னான். உண்மையிலே பிரிஞ்சிருக்கா? இந்த பானையை செய்கிறான் இல்லையா? அப்போ செய்யும் பொழுது அவனுக்குள்ளே ஆகாயம் போட்டானா? சார் பானை செய்துட்டு சார் ஆகாயம் ஃபில்லப் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்களா? பானை செய்யும் போதே ஆகாயம் உள்ளே இருக்குது, எப்பவுமே பிரியலை. ஆனால் அந்த பானை நானுங்கிற ஒரு எண்ணம் தான் உன்னை பரமாத்மாவில் பிரித்து வைக்குது. நீ என்ன பண்ணணும்? பானையை உடைச்ச உடனே உள்ளே இருக்கிற ஆகாயம் வெளியே இருக்கிற ஆகாயத்தை கலந்துடும். உண்மையில் கலக்குதா? பிரிஞ்சால் தானே கலக்கிறதுக்கு. உடைக்கிறதுக்கு முன்னாடியே சேர்ந்தா இருக்குது. சரி, அது பிரியலைன்னு தெரிஞ்ச பிறகு பானையை உடைக்கணுமா? இந்த உள்ளே இருக்கிற பானையில் இருக்கக்கூடிய குடாகாயம் வெளியே இருக்கக்கூடிய பராகாயத்துக்கும் ரெண்டும் ஒன்று தாயா, அது பிரியவே இல்லை. எதுக்கும் உடச்சி பார்க்கலாம் சார். மகராஜனா உடைச்சிக்க, நாங்கள் எங்கள் பானையை எடுத்துகிட்டு போகிறோம், எங்களுக்கு நாங்கள் அதை உள்ளே இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற ஆகாயங்கிற ஆனந்தத்தை வெளியே இருக்கிற ஆனந்தத்தில் தேடிட்டு இருக்கும்போது ரெண்டும் ஒன்றுன்னு கண்டுபிடிக்கத்தானேங்க வேலை. எல்லா பிரச்சனையுமே கர்மத்தினால முடியும் இல்லை, சில பிரச்சனைகள் அறிவினால தான் முடியும். வழி தெரியாமல் திக்கிறவனுக்கு ஹோமம் பண்ணு வழி தெரிஞ்சிடும் வந்துடுமா? கணக்கு போட தெரியல, விடையே வரல சார், அதுக்கு ஒரு இருக்குது கணக்க யஜ்ஞம்னு, அதை செய்து அப்படின்னா அந்த யஜ்ஞெல்லாம் முடிஞ்சால் கணக்கு வந்துடுமா? கணக்கு விடை வந்துடுமா? தவம் பண்ணு வந்துடுமா? தீர்த்த ஆடெல்லாம் பண்ணு வந்துடுமா? கைலாயம் மேலே ஏறிட்டு வா வந்துடுமா? வராது. இந்த பிரச்சனையை அறிவில் தான் தீர்க்கும். யார் தீர்ப்பார்? குரு சொல்லி கொடுப்பார். இன்னும் குருக்கிட்ட அந்த அறிவு இருக்குது. இப்போ நான் இறைவனாக மாறணும்னா ஏதாவது செய்தாகணும். நீயே இறைவனாக இருந்து உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது? நான் உனக்கு தெரிவிக்க வேண்டித்தானே. அப்போது நான் இறைவனாகிறதுக்கு ஒரே வழி கர்மம் இல்லை, ஞானம்தான். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. தாயாய் வந்து எனக்கு இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு வந்திருந்து மாயை என்று சொல்லக்கூடிய குழப்பத்தை தெளிவித்து, இந்த பானை நானுன்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் தப்பு, 10ஆம் அவன் தொலைஞ்சிட்டாங்கிறது தப்பு,
நான் தான் பத்தாமவன், நான் தான் நான் தேடும் மண். இந்த பானை மண்ணு தேடிட்டு இருந்துதான். மண்ணை தேடுறீங்களா? ஆமாம், நீ தாண்டா மண்ணுங்கிறேன். தேடு முடிஞ்சு போச்சு இல்லை? அது மாதிரி இந்த மாய மயக்கத்தை அறுத்து திருந்தி எப்படி சொன்னார்? நீ தான் அதுன்னு சொல்லி கொடுத்தார். அதான் நம சிவாய என்று தெரிஞ்சுக்கணும். தெளிவாக புரிந்து என் உள்ளத்தில் புகுந்து குரு வடிவாகி கோலையன் தன்னில், இது மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, மனித குருவாகவும் உலகத்தில் அப்பப்போ நீங்கள் தோன்று. பிள்ளையாரே, எல்லாருக்கும் பிள்ளையாரே சொல்லிக் கொடுக்க முடியுமா? நானும் அவையார், அவங்களாம் யார் யாரோ, அவங்களுக்கு குருவா நீயே போ. கோலயம்னா இந்த பூமி நீரால் மூடப்பட்டது அப்படின்னு கோலயம்னு, நீரால் சூழப்பட்டது, கோலை மாதிரி இருக்குல்ல, அதனால் கோலயம் பூமி. கோலயம் தன்னில் திருவடி வைத்து, யாருக்காவது மகனாக பிறந்து குருவாக ஆகி திருவடி வைத்து, திறம் இது பொருள் இது என கண்டுபிடிச்சு கொடு. இதில் பொருள் எது அப்படின்னு கேட்டால் மண். பானை பொருளா? பானை வெறும் தோற்றம். தோற்றத்துக்கு காரணம் பொருள். தோற்றம்னு பார்த்தா இது பானை, பொருள்னு பார்த்தா இது மண். நீங்கள் என்ன தோற்றம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மனிதன், பொருள்னு பார்த்தா நான் கடவுள். நான் மட்டுமா? இந்த நாற்காலி தோற்றம்னு பார்த்தா நாற்காலி, பொருள்னு பார்த்தா மரம். மரமாக இருக்கிறது கூட ஒரு தோற்றம். மரமாக இருக்கிறது பொருள் எதுன்னு பார்த்தோம்னா கடைசியில் கடவுளை தான் முடியும். எல்லா தோற்றங்களும் கடவுளது தான். கடவுள் தான் தோன்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த பொருளை எனக்கு விளக்கி காட்டு. பொருள் இது என காட்டி கொடு. மெய்ப்பொருள் எது என்று கந்தர் அனுபூதியில் நம்ம பார்த்தோம். அதை எனக்கு காட்டி என் துன்பத்தை எல்லாம் வாடாதபடி வாடிக்கொண்டிருக்கிறேனே, இறைவனோடு கலக்கணும்னு. ஐக்கியம் தானே இன்பம், அதானே சொன்னேன். பிரிவு தான் துன்பம். எனக்கு வாடா வகை துன்பப்படாதபடி மகிழ்ந்து, நீயும் மகிழ்ந்துக்கோ நானும் மகிழ்ந்து. நான் உன்னோட கலந்தா உனக்கு மகிழ்ச்சி, நீ என்னோட கலந்தா எனக்கு மகிழ்ச்சி, 2 பேருக்கும் மகிழ்ச்சி. ஏன் கடவுளுக்கு மகிழ்ச்சி? உனக்கு உடம்பு கொடுத்து அழுது போயிட்டேன். அனந்த கோடி கல்பத்தில் உனக்கு சொல்ல முடியாத எண்ணற்ற உடம்புகளை கொடுத்து கஷ்டமாக இருக்கப்பா. இன்றைக்காவது உடம்பு கொடுக்குற வேலையிலேருந்து ஒரு மிச்சம். பாடா மகனே, நீ புரிஞ்சுக்கிட்டு நீ என்னோட கலந்துக்கங்கிறார். அப்போது இறைவனுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே, நம்ம அவரோட கலந்தா நமக்கும் மகிழ்ச்சி தான். வாடா வகை மகிழ்ந்து எனக்கு அருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி அப்படின்னு சொல்கிறார் என் செவியில். அவையார் சொல்கிறார். எப்படி இதை நடத்தினார்? இவ்வளவும் நான் அறிவிலக்கு பெற்றுக்கொண்டாலும் என்னுடைய இருவினை பயன் ஒன்று இருக்குல்ல, அப்போ பிராரப்தம்னு ஒன்று இருக்கும் இல்லை, அது என்ன பிடிச்சி ஆட்டுதே. நீ என்ன கடவுள்னு சொல்லிட்ட, ஆனால் இன்னும் உடம்புல தான் இருக்கிறேன். உடம்பு விட்ட பிறகு தான் நான் உன்னோட கலக்கணும். ஆனால் ஞானத்தில் கலந்துட்டேன், ஆனால் உடம்பால் இன்னும் பிரிஞ்சிருக்கிறேனே. இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு உடம்புலையும் பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை. அதையும் நான் நீக்கிறேன். உடம்புக்கும் உலகுக்கும் ஒரு பிரச்சனையை நான் நீக்கிறேங்கிறார். பிராரப்தம் வர வரைக்கும் நான் உனக்கு இன்பம் தருகிறேன். உடம்பால் என்ன பிரச்சனை? உள்ளத்தால். நமக்கு 2 இருக்குது. ஆத்மாவுக்கு உடம்பும் உள்ளமும் இருக்குது. உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது, அது மனசு. உடம்பு வெளியே இருக்குது. உடம்பும் உள்ளமும் கலந்த கலவை இந்த ஆத்மாவுக்கு இருக்குது. அதனால் அனாதி காலத்துலேருந்து இந்த உடம்பாலும் உள்ளத்தாலும் அதுக்கு படாத பாடு வாடிக்கிட்டே இருக்குது. உடம்பாலே என்னென்ன கஷ்டம் சொல்லுங்கள். இதை பாதுகாக்கணும் இல்லை, நோய் நொடி வராமல் பாதுகாக்கணும். ஒரு மிருகமாக இருந்தால் யாரும் அடித்து சாப்பிடக்கூடாது. ஒரு முட்டையாக இருந்தோம்னா பாம்பு சாப்பிட்டுடும். கோழியாக இருந்தால் நாம் பிரியாணி பண்ணிவிடுவோம். இந்த உடம்பை காப்பாற்றுறது சாதாரண விஷயமா? முட்டையாக இருந்தால் ஆம்லெட் ஆகிடும். உடம்பை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கே பாருங்கள், குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு கல்யாணம் பார்த்து அது வாழற வரைக்கும் என்ன பாடு அம்மாவுக்கு. தூக்கம்லாம் போச்சு. அவங்களுக்கு என்னென்னவோ வாங்கி கொடுத்து அப்பாவுக்கும் தூக்கம் போச்சு. இப்படி இந்த உடம்பை அவங்க காப்பாற்றி கொடுக்குறாங்க. நாமல் அந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு
என்னென்ன பண்ணுறோம். இந்த உடம்புக்காக வேண்டிதானே வீடு, வாசல், வண்டி, வாகனம், பாதுகாப்பு, மழைக்கோட்டு, வெறும் கொடை, அப்புறம் கம்பளி, அப்புறம் வெயில் காலம் வந்துச்சுன்னா காட்டன். இந்த உடம்பை காப்பாற்றுறது. இதுக்கு பொருள் தேவை. இந்த உடம்பை காப்பாற்றுறது பொருள் தேவை. இந்த உள்ளம் என்ன பண்ணுது? அது என்ன காப்பாற்றுது? உனக்கு என்ன வேணும்னா எனக்கு இன்பம் வேணும். உள்ளம் எப்போ என்ன கேட்குது? சுகம் கேட்குது. யாரை கேட்கும் அது? ஏய் உடம்பே, நான் இருக்கிறதுனால தான் நீ பிழைக்கிற, அதனால் எனக்கு இன்பத்தை கொடு அப்படின்னு சொல்லும். இதோ தரேங்க அப்படின்னு. உனக்கு என்ன வேணும்னா எனக்கு பாதுகாப்பு நீ கொடு. அப்போ உள்ள என்ன பண்ணோம்? உடம்பை பாதுகாப்பதுக்கு வேண்டியதெல்லாம் செய்யும். பணம் புருட்டம் எல்லாம் செய்யும். இந்த உடம்பு என்ன பண்ணோம்? அதுக்கு எப்போ இன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவங்க 2 பேரும் உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு ஆத்மாவை பிடிச்சி வாட்டுறாங்க. இது 2த்துலேயும் மாட்டி சிக்கிறான். இந்த நான் என்ற ஆத்மா உடம்பையும் உள்ளையும் நானுன்னு சொன்னதுனால உடம்புக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பாயிடுச்சு? உள்ளத்துக்கு இன்பம் கொடுக்கறது ஏன் பொறுப்பாகி போயிடுச்சு? நான் என் வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணேன்? அர்த்த காமத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் மனிதனாக பிறந்ததுனால, கூட்டத்தில் நான் வளர்ந்ததுனால தர்மத்தையும் கடைபிடிக்கிறேன். அது வேற செய்ய வேண்டியது. நான் மிருகமாக இருந்தால் தர்மம் வேண்டியதில்லை. மிருகமாக தான் எனக்கு என்ன தர்மம் இருந்தது? கொல்றது தர்மமா? சிங்கம் கொண்டு இருக்கோம், அதோடைய தர்மம். ஆனால் மனிதன் கொல்லக்கூடாது. அப்போ நான் 3 இன்பமும் வேணும், பாதுகாப்பும் வேணும், தர்மமும் வேணும். ஏன்னா மனிதன். மிருகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தேவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவன் புண்ணியத்தை மன அனுபவிக்கிறான். நம்ம பாவ புண்ணியத்தை 2 செய்ய வேண்டியது. 2த்துலேயும் காப்பாற்றிக்க. தர்மார்த்த காமம் முழுக்க இந்த ஆத்மாவுக்கு வந்ததுனால எதனால்? மாயா பிறவி மயக்கம். இந்த உடம்பையும் உள்ளையும் நானும் சொல்லி தொலைச்சம்பார். இதுதான் இதுக்கு தர்மார்த்த காமம். இது 2 இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மோட்சம். அதான் வீடு பேர். அதைத்தான் ஔவையார் நமக்கு சொல்கிறாங்க. எனக்கு உபதேசம் தந்து வீடு பேற்றை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உவட்டா உபதேசம். இந்த உபதேசம் எனக்கு தெவிட்டுறதே கிடையாது. மீதெல்லாம் தெவிட்டிடும். பாலும் தெவிட்டிடும், தேனும் தெவிட்டிடும். எவ்வளோ சாப்பிடுங்க தேனை. ஆனால் இந்த உபதேசமும் தெவிட்டாத தேன். இது பேர் அமுதம்னு பேர். இதுக்கு அமுதம்னு பேர். ஏன் அமுதம்ங்கிறாங்க? வடமொழியில் அமிர்தம்னு பேர். அமிர்தம்னு என்ன? மிருதம். மிருதம்னு என்ன? செத்து போகிறது. மிருத்துனா மரணம், மர்கயா. மிருத்துனா மரணம், அமிர்த்துனா மரணம் இல்லை. அது சுகந்தானே. சாக மாட்டேன்னு ஒன்று தெரிஞ்சால் போதும் இல்லை? நான் சாக மாட்டேன், அழிய மாட்டேன், ஆனந்தம்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உடம்பை கட்டி நான் எழறேன். முதல்ல எரிங்க சாரும்போம். உள்ளத்தை கட்டி நான் ஏழ போகிறேன். அது என்ன? இன்பம். நானே இன்ப சொரூபம்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இந்த உள்ளமும் உடம்பும் எனக்கு துன்பம் தராதில்ல. அப்போ எனக்கு என்ன இருக்கும்? மரணமற்ற பெருவாழ். எப்படிப்பட்டது? அமிர்தம். அது பேர் அமுதம்னு பேர். இதையும் ஔவையார் சொல்ல போகிறாங்க. இன்னும் நிறைய விஷயம் விநாயகர் ராகவில் தெரிய போகுது. சரி, இன்னைக்கு எத்தனை பாட்டு? 25 பாட்டு, 25 வரிகள். அடுத்ததையும் பாடி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பொழுதை நிறைவு பண்ணுவோம். தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஒவட்டா உபதேசம். அந்த டீச்சிங்கே இன்பமாக இருக்குதான். இந்த வேதாந்த கிளாஸுக்கு வரவங்க, புதுசாக வரவங்க மட்டும் வாங்க, பழசெல்லாம் வரவன்னா அவங்களும் வராங்க. உங்களுக்கு போர் அடிக்கலையான்னு எத்தனை தடவை கேட்டாலும் இந்த தெவிட்டவே மாட்டேங்குதே. இந்த உபநிஷத்தினுடைய வாக்கியங்கள் எல்லாம் பகவத்கீதையை கேட்டு கேட்டு மகிழ்ந்தாலும் என்றும் இனியது, என்றும் புதியது. இந்த வேதாந்தம் புதுசாக இருக்குது, எப்போ இனிமையாக இருக்குதுன்னா தெவிட்டாத உபதேசம். அதனால் என்ன கிடைச்சிது எனக்கு? தெவிட்டாத ஞானம் கிடைச்சிது. உவட்டா உபதேசம், தெவிட்டாத ஞானம், 2மே எனக்கு இருக்குது. அந்த தெளிவையும் காட்டி, தெளிவுங்கிறது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் யோகத்துக்கு போகிறோம். இனிமேல் யோக கலைக்கு போகிறோம். இந்த ஞானம் பெற்ற பிறகு நிதித்தியாசங்கிற யோகம் வேணும். அது எப்படி அவங்க சொல்கிறாங்கங்கிறத நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய
பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.